ஓகே, நம்ம கரண்ட் ஈவெண்ட்டில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 21-22 டிசம்பர் மாதத்தில் 21-22 2 நாட்கள் நடந்த முக்கியமான ஈவெண்ட்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட் பாருங்கள், புருணையாறு பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவந்தது. அதில் பார்த்தீங்கன்னா புருணையாறுன்னு சொன்னால் நிறைய பேருக்கு இப்போ தெரியாது. ஏன்னு சொன்னால் தாமிரபரணி அப்படின்னு சொன்னதான் நிறைய பேருக்கு இப்போ தெரியும். பொருணை அப்படின்னு சொன்னால் தெரியாது. ஆனால் பண்டைய பெயர் என்னங்க? பொருணை தான். பொருணை என்று அழைக்கப்படுகின்ற ஆற்றுக்கு தற்போதைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கூட கேட்டு போகலாம். அப்போ பார்த்தீங்கன்னா தாமிரபரணி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? சரி, இந்த பொருணைன்னு சொல்லக்கூடிய தாமிரபரணி மேற்கு தொடர்ச்சி மலையில் அகஸ்தியர் கூடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதிகை மலையிலிருந்து உருவாகுது. எங்கேருந்து உருவாகுது? பொதிகை மலையிலிருந்து உருவாகுது. திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த 2 மாவட்டத்தின் வழியாக பாய்ந்து கிழக்கு நோக்கி போகுது. சரிங்களா? கிழக்கு நோக்கி போயிட்டு மன்னார் வளைகுடாவில் கலந்துருது. சரிங்களா? மன்னார் வளைகுடாவில் கலந்துருது. ஜாகிரபியில் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் என்னன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் வற்றாத ஒரு ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமிரபரணி தான். சரிங்களா? இது தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணுறதுக்கும் குடியேற்றத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கரண்ட் ஈவெண்ட்டு ரிலேட்டடில் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் இது. 51 AG. ஓகேங்களா? அடிப்படை கடமைகளில் 51 AG அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா இயற்கையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இயற்கை சூழலை பாதுகாக்கிறதும் அதை மேம்படுத்துறதும் ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துது. சரிங்களா? அந்த ஆர்டிக்கல் தான் என்னங்க? 51 AG. சரிங்களா? ஜின்னு சொன்னால் இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா காடுகள் சுற்றுச்சூழல் அமைப்பை பற்றி சொல்லுது. சரிங்களா? ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். இதையும் நல்லா பார்த்து வச்சுங்க. 51 A அதன் பிரிவு பார்த்தீங்கன்னா G. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு கணிப்பு பிரகாரம் 2050 அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 900 மில்லியன் மக்களுக்கு சர்க்கரை வரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிச்சிருக்கிறாங்க. இப்போ சர்க்கரை நோயில் இந்தியா பார்த்தீங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு சொன்னால் 2nd place. ஓகேங்களா? 2வது இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? பத்திர ஒப்பந்தங்கள் ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தீங்கன்னா 1956 கொண்டு வந்துக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். செபி எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1992 கொண்டு வரப்பட்டது தான் இந்த செபி சட்டம். இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம். சரிங்களா? வைப்பு தொகை சட்டம் பார்த்தீங்கன்னா 1996. இதெல்லாம் ஜஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 2-3 முறை கேட்டாவே போதும். நீங்கள் தனியாக இதுக்குன்னு நோட்டு போட்டு எழுதி அதெல்லாம் செய்ய தேவையில்லை. நீங்கள் ரெகுலராக நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு அதில் எதனா எக்ஸ்ட்ரா இருந்தால் எழுதி வச்சுங்க. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சமாதா தீர்ப்புன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்க. சரிங்களா? சமாதா தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. அதை 1997 வெளியே வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்க வசிக்கிற இடத்துல அவர்களுடைய அனுமதியின்றி திட்டமிடப்பட்ட பகுதின்னு ஒரு சிலதெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த இடங்களில் சுரங்கங்களோ தொழில்துறை நடவடிக்கைகளோ மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் என்னதுங்க? சமாதா தீர்ப்பு. யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்களுக்கு தான் முக்கியமாக. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டு. சரிங்களா? இது கொஷின் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? தேசிய பட்டியல் பழங்குடியினர் ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? எந்த ஆர்டிகல் பிரகாரம்? எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2003. எப்போ ஏற்படுத்தப்பட்டது? 2003. சரிங்களா? 2003 ஏற்படுத்தப்பட்டது. எந்த ஆர்டிக்கல் பிரகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 338A. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக எழுதி வச்சுங்க. சரிங்களா? 338A. எந்த சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 89வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் இந்த அமைப்பு 2003 ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? ஓகே, திரும்ப கேட்டு கரெக்டாக எழுதி வச்சுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பழங்குடியின இனங்களை பற்றி சில கேள்விகள்லாம் அப்பப்போ வருது. இந்த பண்பாடு கலாச்சாரம் அப்படின்ற டாப்பிக்கில் பழங்குடியினருடைய பெயர்களை கேட்டு இது எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க, எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, அந்த விதத்தில் பார்க்கும்போது
சாம்பன் அப்படின்ற ஒரு இனமும் நிக்கோபாரிஸ் அப்படின்ற இனமும் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிரேட் நிக்கோபார், ஓகேவா, கிரேட் நிக்கோபாருடைய பழங்குடியின மக்களுக்கு தான் நம்ம சாம்பன் நிக்கோபாரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம தாமிரபரணியை பற்றி பார்த்தோம் இல்லையா? பொருணை அருங்காட்சியகம் அங்கே திறந்துட்டாங்க. பொருணை அருங்காட்சியகம் திறந்துட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 20/12/2025 20/12/2025 எங்கெங்க? திருநெல்வேலியில் இருக்குது தான் தாமிரபரணி. தாமிரபரணியோடைய பண்டைய பேர் பார்த்தீங்கன்னா பொருணை. அந்த பொருணையோடைய அருங்காட்சியகத்தை 20/12/2025 அன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே, இங்கே என்னென்னா முக்கியமான ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஆற்றங்கரையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றங்கரையில் ஒரு முக்கியமான இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் இருக்குது. இரும்பு பயன்பாடு பார்த்தீங்கன்னா இங்கே கிமு 2613 பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. கிமு 2613 இரும்பு பயன்பாடு இருந்ததை பற்றி ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுட்ட மண் குழாய் மூலயமா நீர்ப்பாசனம் நடந்திருக்குது. சுட்ட மண்குழாய் மூலயமா நீர்ப்பாசனம் நடந்திருக்குது. நீர் திசை திருப்பல் முறையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நீர் திசை திருப்பல் முறையும் பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆதிச்சநல்லூரில் அகழ்வாழ்வு பண்ணும்போது கிடைச்ச முக்கியமான தகவல்கள். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 6 ஜிகேல யூனிட் 6 நம்மளுக்கு தொல்லியல் சம்மந்தப்பட்ட கண்டுபிடிப்புகள் அப்படின்ற பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க. இந்த நாள் இந்த 21, 22 பார்க்குறேன் இல்லையா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டுகளை உள்ளடக்கிய ஒரு நாட்கள். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே ஆற்றங்கரையில் இருக்கிற சிவகலையை பொறுத்த வரைக்கும் இங்கே இரும்பு பயன்பாடு இருந்திருக்குது. அந்த இரும்பு பயன்பாடு கிமு 3300 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. நெல் தானியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. நெல் தானியத்தை கிமு 1155. நெல் தானியம் வந்து 1155 இங்கே கிமுல கிடைச்சிருக்குது. இதன் மூலயமா 3200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நெல் வந்து பயிரிடப்பட்டதற்கான சாட்சியம் இங்கே கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஓகே, நெல் பயிரிடப்பட்டதற்கான சாட்சியம் எங்கே கிடைச்சிதுங்க? சிவகலையில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கேயோ நடந்த அகழ்வாடுகள் நிறைய இருக்குது. அதில் கிடைச்ச முக்கியமான இரும்புகளில் சிவகலையில் கிடைச்ச இரும்பு தான் காலத்தால் முந்தையது. சரிங்களா? அதையும் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதே மாதிரி அதுக்கடுத்து அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற ஒரு பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எதுங்க? கொர்க்கை. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஆற்றங்கரையில் இருக்கிற இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா துளக்கர்பட்டி. ஓகேங்களா? துளக்கர்பட்டி. இந்த துளக்கர்பட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய ஒற்றுமை இங்கே காணப்படுது. எந்த இடத்துல ஒற்றுமை சிந்து சமவெளி நாகரிக ஒற்றுமை காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா துளக்கர்பட்டி. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனல் ஈவெண்ட் நம்ம பார்க்க போகிறது ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல இருக்குது. சரிங்களா? ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடங்க? 6வது இடம். சரிங்களா? தொடர்ந்து திரும்ப திரும்ப கேளுங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். ஓகேவா? தேங்க்யூ.